தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நேற்று எப்படி கரண்ட் கட் ஆச்சோ அதே போல இன்னைக்கும் கரண்ட் கட் ஆயிருக்கு. எப்போ வரும் அப்படின்ற விவரங்கள் தெரிய வரல. நேற்று எப்போ கரண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக தான் வந்துச்சு. இன்னைக்கும் ஈவினிங் தான் வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ இந்த இஷ்யூ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இது வீடியோவும் பதிவு பண்ணி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறோம். வாங்க உரையாடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி 2வது நாள் பவர் கட்? ஆமா, இன்னைக்கு இருட்டில் தான், வேற வழி இல்லை. ஆமா. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நேத்தாவது 2 லைட் சோர்ஸ் இருந்தது. இன்னைக்கு இப்போ என்னோட ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாக இருக்கு. ஸோ ஃபோன் லைட்டையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால இப்போ இந்த சைடில் நிறையா ஷேடோஸ் இருக்கு. அதை டாலரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இது சந்தோஷமா இருந்தது. நம்ம ஷூட்டை போஸ்ட்போன் பண்ணாம கரண்ட் இல்லைன்னா ஷூட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணி கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஷூட் பண்ணுவோம், இருக்கிற பிரச்சனையும் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு பிளான்ல நம்ம ஷூட் பண்ணது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எல்லாம் ஷேர் பண்றாங்க, அவங்க பிரச்சனைகளை ஷேர் பண்றாங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, ரெகுலரா பவர் கட் இருந்துகிட்டே இருக்கு, நான் வேற ஸ்டேட்ல இருக்கேன், இங்க பவர் கட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்க மக்கள். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதுபோக இன்னைக்கு காலையில் நீங்க ஒன்று ஷேர் பண்ணீங்க இல்லையா, 1.5 கோடி ரூபா இபி பில் ஒருத்தங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவர் பத்திரிகையாளர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சீரியஸான பிரச்சனை தான். நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் ஒவ்வொரு விதமா இந்த பிரச்சனைய பார்க்கறாங்க, ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அது முக்கியம். இந்த டிபேட்டை நம்ம கிளப்புறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கமெண்ட் நான் பார்க்குறேன், ஒரு பேட்டரியை சீக்கிரம் வாங்குங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக பேட்டரி வாங்குவோம், இல்லைன்னா ஒரு ஜென்ரேட்டர் வாங்குவோம், ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இருட்டிலே உட்காந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுவோம். பட் இது என்னன்னா, நம்ம அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. இவங்க பண்ண வேண்டிய வேலையை சரியா பண்ண மாட்டாங்க, கரெக்டா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க, பவர் கட் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். இவங்க வேலையை சரியா செய்யாதனால நம்ம பரவாயில்ல, அவங்க வேலை செய்யலாம், நம்ம ஒரு பேட்டரி வாங்கிப்போம், நம்ம ஒரு ஜென்ரேட்டரை வாங்கிப்போம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இந்த பிரச்சனையை நம்ம சீரியஸா அட்ரஸ் பண்ணணும். ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ஒன்றும் சும்மா ஒன்றும் கேட்கலையே, ஏகப்பட்ட பணத்தை மாசம் மாசம் பே பண்றோம். நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நம்ம பெரிய பில்லை பே பண்றோம். அதுக்கு இவங்க கொடுக்குற சர்வீஸ் பார்த்தோன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இவ்வளோ பணம் கொடுத்தும் இவ்வளோ கேவலமான மோசமான சர்வீஸை நீங்க கொடுக்குறீங்கன்னா, பவர் கட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா, இது சாதாரண விளையாட்டு கிடையாது. பணத்தையும் வாங்கிட்டு சர்வீஸையும் கொடுக்க மாட்டீங்க. அடுத்து நான் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா இன்னொரு 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பேட்டரி வாங்கணும். ஸோ உங்ககிட்ட நான் பணம் கொடுத்து போதாதுன்னு இப்போ அங்கேயும் போய் நான் பணத்தை செலவழிக்கணும். அப்போ என்ன இதனால செலவழிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 2 டேஸா இங்க பவர் கட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோண்டி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி ட்ரைனேஜ் எல்லாம் ஏதோ மாடிஃபை பண்றோம்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 5-6 அடிக்கு நீளமா தோண்டி போட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா கடைகள் இருக்கு, பிசினஸ் ஆஃபீஸ் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு 2 வீக்ஸ் பார்த்தோம்னா அப்படியே தோண்டி போட்டு ஏதோ ஒரு பலகையெல்லாம் வச்சு நடக்க விட்டாங்க. அதுவே பார்த்தோம்னா சின்ன சின்ன பலகைகளை போட்டு வயசானவங்களாம் கிராஸ் பண்றது கஷ்டப்பட்டாங்க. குறிப்பா எனக்கு இப்போ ரொம்ப சங்கடமா இருந்த விஷயம் என்னன்னா, நமக்கு கூட பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன வயசு தான், தாண்டி வந்துருவோம், பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கடைக்காரர்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கும்போது அதை தாண்டி ஒருத்தன் பொருள் வாங்க மாட்டான், வேற கடைக்கு அவன் போயிடுவான். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைக்காரர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க முகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருக்கும். ஸோ நமக்கு வியாபாரம் போச்சும்பாங்க. நம்ம பேசும்போது என்னங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி கவலைப்படுறாங்க. ஸோ நம்ம இந்த பியூரோக்ரசி இருக்குல்ல, அரசு அதிகாரிகளா இருக்கலாம், கவர்மெண்ட் சார்ந்த ஆட்களுக்கு ஒரு பிசினஸ்மேன் படக்கூடிய கஷ்டம் புரியறது இல்லை. இவங்கள மாதிரி மாசம் மாசம் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகாது. ஒரு பிசினஸ் பண்றவன் டெய்லி கஷ்டப்பட்டு உழைக்கணும், டெய்லி அவனுக்கு வருமானம் வரும். நல்லா கரெக்டா பண்ணாதான் அவனுக்கு இன்கம் வரும், இல்லைன்னா அவன் கையை விட்டு பணம் போயிடும். அவனுக்கு அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கே வேற பிரச்சனை வருமா, அதுக்கு நம்ம பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்கும். பட் இந்த மாச சம்பளம் வாங்கி பழகினவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற இன்செக்யூரிட்டி இருக்காது. நம்ம கவர்மெண்ட்ல இருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்குன்ற அந்த இது இருக்கும். ஸோ அதுல லோன் தைரியமா வாங்குவாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இல்லாம தைரியமா எல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க இந்த மாதிரியான குடைச்சலா கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் பண்றீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிக்கணும். கரண்ட் பிரச்சனை வந்ததுன்னா அந்த கடைகள் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் இன்னைக்கு.
அதே மாதிரிதான் நீங்க ரோட தோண்டி போட்டீங்கன்னா அந்த கடைகளுக்கெல்லாம் பிரச்சனை தான். ஒரு சின்ன கடை, ஒரு ஜெராக்ஸ் கடை, அந்த ஜெராக்ஸ் கடை எப்படி அன்னைக்கு ரன் ஆகும் ஆமா அப்படின்றது ஆமா இருக்குல்ல. இவங்களுக்கு அந்த புரிதலே புரியல கிடையாது. இல்ல. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்மளே பார்த்தோம்னா நமக்கு இந்த மந்த்லி சேலரி எல்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி இது ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீல்டு தான் நம்ம இருக்கிறது. இப்ப என்கிட்ட அரசு சார்ந்த ஆட்கள் எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு நம்ம பிரச்சனைகளே புரியாது. என்ன தைரியமா பண்ண வேண்டியதானே, ஏன் லோன் எடுக்க பயப்படுறீங்க அப்படிம்பாங்க. நான் எதுக்குறா லோன் எடுக்கணும், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு 50% டேரிஃப் வந்து யூடியூப்புக்கும் என்ன போட்டு ஆமா. ரெவென்யூ வேற பண்ணி விட்டானுங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு என்ன இந்த நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அந்த கவலை அவங்களுக்கு இருக்காது. பட் நமக்கு இருக்கும், பிசினஸ் பண்றவங்களுக்கு அது இருக்கும். ஸோ ஏற்கனவே அவன் அந்த ப்ரெஷர்ல இருக்கும்போது தேவையில்லாம புது புது பிரச்சனைகளை இவங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ நீங்க அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், பிரச்சனைகளை கம்மி பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கஷ்டப்பட்டு அவன் உழைக்க ரெடியா இருக்கான், நீ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க, புது புது பிரச்சனைகளை உள்ள கொடுத்துட்டே இருக்கீங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ அடுத்தது நம்ம மேபி இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்களுக்குள்ள போவோம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலான்னு பார்த்தேன். முதலாவதாக இன்னைக்கு ஒரு சினிமா கண்டென்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடும். சினிமா கலந்த ஒரு அரசியல் தான் அது. என்ன அப்படின்னா, இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லா படத்தையும் தான் ரிலீஸ் பண்றாங்க, இதுல ரிலீஸ் பண்றது என்ன ஆச்சரியம் இருக்க போகுது. ஆனா அது என்ன ஆச்சரியம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்பநிதி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று தனுஷ் அவர்களோட எக்ஸ்தலத்துல வெளியிடுறாரு. உதயநிதி அவர்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய கம்பெனி தான் அது, ரெட் ஜெயிண்ட். இப்போ வந்து அவருடைய மகன் இன்பநிதி மூலியமாக படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு செய்தியானது வெளியாகுது. ஸோ 2006 டு 2011 காலகட்டத்தில் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதான் ரெட் ஜெயிண்ட் வந்து உள்ள வருது. அப்போதான் வந்து இந்த ஆதவன் இது போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் பண்றாங்க. அப்போதான் உதயநிதி அப்படின்ற ஒரு பேர் வந்து வெளிவர ஆரம்பிக்குது. இன்னைக்கு அவர் வந்து டெபுட்டி சிஎம், நாளைக்கு வந்து சிஎம் அவர். ஸோ அதே பேட்டர்ன்ல இன்பநிதி அவர்களும் உள்ள வராரு. இன்னொரு வீடியோ பார்க்குறேன், அவர் வந்து ஆக்டிங் கிளாஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு அங்கேருந்து அழுகுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது எப்படி உதயநிதி அவர்களை உள்ள கொண்டு வந்தாங்களோ ப்ரொடியூசராக, நடிகராக, அதே போலதான் வந்து இன்பநிதி அவர்களையும் இன்னும் வேகமாக உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? எப்படி பாக்குறீங்க? இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு ஒரு இன்ஜஸ்டான ஒரு நியாயமற்ற ஒரு உலகமா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உலகன்றத தமிழ்நாடு, உலகம்னே நம்ம பார்க்கலாம். உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே. பட் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அளவுக்கு மோசமா மேபி இல்லாம இருக்கலாம். பட் உலகம் முழுக்கவே இன்இக்வாலிட்டின்றோம்ல, ஒரு அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப வைடா இருக்கு. ஒரு சைட்ல மக்கள் சாதாரணமா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி 200-300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, 1008 பிரச்சனைகள் அவங்களுக்கு. இன்னொரு சைட்ல ஒண்ணுமே பண்ணாம ஈஸியா எல்லா விஷயங்களும் எனக்கு நடக்குது. இது அதான் இந்த தமிழ்நாட்டோட இந்த நிலைமைன்னு சொல்லலாம், உலகத்தோட நிலைமைன்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது சில நேரங்கள் ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் செய்யாம எல்லாமே ஈஸியா சில பேருக்கு கையில வழங்கப்படுது. இன்னொரு சைட்ல மக்கள் பெரிய கஷ்டங்களை படுறாங்க. ரெண்டாவது, நம்ம ஃபேமிலி பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்தியா முழுக்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் மன்னராட்சி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாமினன்ட் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு சினிமா மேல ஏதோ ஒரு மோகம் இருக்கு. அகிலேஷ் யாதவுக்கு இந்த மாதிரி சினிமா மோகம் இல்ல, தேஜஸ்வி யாதவுக்கு இந்த மாதிரி சினிமா மோகம் இல்ல, ஓமர் அப்துல்லாவுக்கு இந்த மாதிரி சினிமா மோகம் இல்ல, ஆதித்ய தாக்கரேவுக்கு இந்த மாதிரியான சினிமா மோகம் இல்ல. இவங்களுக்கு என்னன்னு தெரியல, சினிமா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம் இருக்கு. சினிமா மேல மிகப்பெரிய இப்படிப்பட்ட ஒரு மோகம் இருக்கு அப்படின்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க குவாலிஃபைடா இல்லை அப்படின்றதான் காட்டுது. ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் வந்து சினிமா பின்னாடி போக மாட்டாங்க. இலான் மஸ்கோட பசங்க சினிமா நடிகராகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ற ஒர்க் என்னன்னு தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க வளர்த்துருப்பாங்க பசங்களையும். இலான் மஸ்க் வந்து அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோன்றது தெரியும். டெக்னாலஜி சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்து ஒரு பெரிய எம்பையரை பில்ட் பண்ணியிருக்கோம். இது சீரியஸான ஒரு ஜாப். அந்த சீரியஸ்னஸோட தான் சுத்தி இருக்கக்கூடிய பசங்களையும் அவர் வளர்த்துருப்பாரு. அவங்க அதை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட அஸ்பிரேஷன் நம்ம என்ன பண்ணணும், என்னவோ ஆகும் அப்படின்றதெல்லாம் சினிமாவை தாண்டி இருக்கும். சினிமா கனவு யாருக்கு வரும்னா,
பெரிய விஷயம் தெரியாத சாதாரண சாமானிய மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு வரும். ஏன்னா எனக்கு உலகத்தை பத்தி பெருசா தெரியாது. எனக்கு சினிமாக்காரனாகணும்னு ஆசை இருந்தது. உங்களுக்கு இருந்ததா? தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி பேருக்கும் சினிமா நடிகர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா அது சின்ன வயசுல அது எடுத்த உடனே பார்க்கும்போது நமக்கு கிளாமரஸா தெரியக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனா அதை மீண்டும் நம்ம வரணும். ஆனா இப்ப நான் பார்க்கும்போது சீரியஸான ஃபேமிலிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசினஸ் ஃபேமிலிஸா இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸா இருக்கலாம், அவங்க அதனாலதான் சினிமாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இங்க பார்த்தோம்னா சினிமா மோகம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்குன்றதை தாண்டி திமுகவோட அந்த ஃபேமிலிலையும் சினிமா மோகம் அப்படின்றது இருக்கு. எல்லாருமே சினிமாவில் நடிக்கிறது, சினிமாக்குள்ள ஆக்டிவா இருக்கிறது. கருணாநிதி அவர்கள் கூட அவரு எழுத்தாளராக இருந்தார் இல்லையா, ரைட்டரா இருந்தார். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. பட் நடிகர் ஆகணும்னு ஆசைப்படுறத பார்க்கும்போது அது எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்கு. இவங்களுக்கு மட்டும் அந்த யூனிக்னஸ் இருக்கு. இந்தியாவில் இவங்க சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெரியவங்க டாம் குரூஸ் மாதிரியோ அல்லது நம்ம கமல்ஹாசன் மாதிரியோ பெரிய ஒரு கலைஞர்களாக ஒரு ஆர்ட் ஃபார்மாக அதை பார்க்குறாங்க, அதை விரும்பி உள்ள போகிறாங்கன்னா கூட நம்மளால அதை ஏற்றுக்க முடியுது. ஆனால் இது முழுக்க முழுக்க அவங்க வணிகமாகவும் நாளைக்கான அடித்தளமாகவும் இதை அவங்க பார்க்கும்பொழுது தான் அதில் கொஞ்சம் நமக்கு கோபம் வருது. இல்லை, நீங்கள் வணிக ரீதியில் கூட பாருங்க, பணம் சம்பாதிக்க நினைங்க, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் எப்படி பார்க்குறேன்னா, சரியான புரிதல் இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ கருணாநிதி அவர்களோட மகன் ஸ்டாலின், அவரு சினிமாவுக்குள்ள வரணும்னு விருப்பப்படுறாரு. அவரு சில விஷயங்கள்லாம் நடிக்கிறார். நான் சில கிளிப்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அவரு நடிச்ச சில கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு நடிப்புன்றது சுத்தமா வரல. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, தலையிடான நின்று தண்ணி குடிச்சாலும் இவனுக்கு நடிப்பு வராதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நடிப்பு வரல. அது பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப ரிஜிடான பாடி, ஃபிளெக்சிபிளா இல்லை, எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லை. ஸோ நடிப்பு அவருக்கு பெருசா வரல. அப்ப இது அவர்கிட்ட யாராவது சொல்றதுக்கு ஆள் இருக்கும்ல சுத்தி, சார் உங்களுக்கு நடிப்பு பெருசா வரல, இப்ப நான் போறேன் நடிக்க போறேன், எனக்கு நடிப்பு சுத்தமா வரலன்னு வச்சுப்போம். என்கிட்ட 10 பேர் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு நடிப்பு வரலப்பா, அமைதியா கிளம்பும்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இன்புட் எனக்கு கிடைக்கும். பட் ஒண்ணு, அதை கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. ரெண்டாவது, ஒரு பெரிய மனிதரோட மகனா இருக்கும்போது எனக்கு நடிப்பு வரலனாலும் நான் நடிக்க ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா நான் நடிகர் ஆயிருவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரு வர்றாரு. ஸோ அவங்க அப்ப இது அவர் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு நடிப்பு மேல மோகம் இருக்கு. எப்படி ஒரு 18 வயசு பையனுக்கு தமிழ்நாட்டில் நார்மலா ஒரு ஆக்டர் ஆகணுன்ற விருப்பம் இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு மோகம் இருக்கு. அந்த பேசிஸ்ல அவர் வர்றாரு. ரெண்டாவது, இது அவரோட ஃபேமிலி ஃபுல்லா இந்த விஷயத்த பண்றாங்க. ஸ்டாலின் அவரோட ஃபேமிலியும் சரி, அதை தாண்டி மற்ற ஃபேமிலிஸும் இருக்காங்க. அவங்களும் பார்த்தோம்னா முத்து அவருமே நடிப்புல ஒரு கொஞ்சம் முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. சுத்தி எல்லாருமே இதை பண்றாங்க. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க பெரிய ஹைலி ப்ரொஃபஷனல் பீப்புளா இல்லை, டெக்னிக்கல் நாலேஜை விட டீப்பான நாலேஜோட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஆக்டிங் அப்படின்ற அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள போக மாட்டாங்க. அது ரொம்ப பேசிக்கான விஷயம். சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்க போவாங்க, அது வேற. பட் ஜென்ரலா உங்க ஃபேமிலி ஃபுல்லாவே அதுக்குள்ள போறாங்கன்னா உங்களுக்கு சீரியஸான டீப் நாலேஜ் சில ஏரியால இல்லை அப்படின்றதான் அது காட்டுது. அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கோங்க, அவர் ஹைலி குவாலிஃபைட் இண்டிவிஜுவல். அவர் ஆஸ்திரேலியால போய் படிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே சிவில் இன்ஜினியர் படிச்சாரு அப்படின்றதான் நினைக்கிறேன். இவர் எடுத்துக்கோங்க, உமர் அப்துல்லா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் படிப்பை முடிக்கல, பட் ஏதோ ஃபாரின் எல்லாம் போய் அவரும் படிச்சார். ஸோ இவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. 6 கோடி மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரலான கனவு இருக்கும்ல, அது அவங்களுக்கு இல்லை. அதை தாண்டி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க செயல்படுறாங்க. சாதாரண ஒரு சாமானியன் மாதிரி செயல்படல. இவங்களோட செயல்பாடுகள் பார்த்தோம்னா ஒரு சாதாரண சாமானியன் மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வெறுமனே ப்ரொடக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை பிசினஸா பார்த்தீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனா நீங்க அப்படி பார்க்கல. நீங்க சாதாரண சாமானியன் ஒரு மோகத்தோட சினிமாவை பார்க்கறான்ல, அதே மாதிரி நீங்க சினிமாவை பார்க்குறீங்க. நீங்க அப்படி பார்க்க முடியாது. நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னர்கள், நீங்க இதை இன்னும் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணணும். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க அந்த ஒரு சீரியஸ்னான ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் இல்லாம ஒரு பேசிக்கான ஆட்களா இருக்காங்க. இன்னும் ரொம்ப ஓப்பனா சொன்னா லேமேனா இருக்காங்கன்றதுதான் காட்டுது. ஒரு பெரிய இடத்துக்கான அந்த ஒரு ஷார்ப்னஸ் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது அரசியல் தானே இன்பநேந்தி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, மக்களையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் தான் 100% கண்டிப்பா அரசியலுக்கு வந்துதான் ஆகணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உதயநிதி அவர்கள் மக்கள் ஏத்துப்பாங்கல்ல, மக்களும் தொண்டர்களும் எல்லாம் ஏத்துப்பாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஏத்திருக்காங்க, ஆனா ஏத்துக்கிட்டே மக்கள் இருக்க மாட்டாங்க. அது நான் அடிச்சு சொல்றேன். மக்கள் வந்து அதான் பாப் மார்லியோட ஒரு சாங் தான், பஃபலோ சோல்ஜர் சாங் நினைக்கிறேன். அந்த சாங், யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் சம் டைம், பட் யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். எல்லா நேரங்களையும்
எல்லா நேரங்கள்லையும் எல்லா மக்களையும் நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரங்கள்ல சில பேரை ஏமாத்தலாம். ஸோ அதனால இந்த விஷயத்த மக்கள் ஏத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நேத்து ஏத்துக்கிட்டாங்க, முந்தா நேத்து ஏத்துக்கிட்டாங்க, அதனால இனி காலம் ஃபுல்லா மக்கள் இதை ஏத்துப்பாங்க அப்படின்ற விஷயம் கிடையாது. ஆனா திமுகவை பொறுத்தவரை அவங்க ஏத்துப்பாங்க. ஏன்னா அந்த கட்சி இவங்களால மோல்டு பண்ணப்பட்ட கட்சி, இவங்களுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு கட்சி அது. ஸோ இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்சி செயல்படும். அந்த கட்சியில் இருக்க ஆட்கள்லாம் ஏத்துப்பாங்க. யாரை வேணாலும் அந்த கட்சி ஆட்கள் ஏத்துப்பாங்க. தலைமையை ஒன்று சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. தலைமையால கட்சிக்காரர்களுக்கும் லாபம் இருக்கு, கட்சிக்காரங்களால தலைமைக்கும் லாபம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அது செட் ஆகும். பட் தமிழ் மக்கள் இதை ஏத்துக்கிட்டே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம தமிழ் சொசைட்டியை கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டியா தமிழ்நாடு இருக்கக்கூடாது. குடும்ப அரசியல் சார்ந்த குடும்ப அரசியலை ஏத்துக்கிட்ட ஒரு சொசைட்டியா இருக்கக்கூடாது. குடும்ப அரசியலை நம்ம ஏத்துக்கிறோம்னாலே ரொம்ப பின்தங்கிய ஒரு சமூகமா நம்ம இருக்கோம்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துருச்சு, தமிழ்நாடு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேறிய மாநிலமா இருக்கு, ரொம்ப ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்டா இருக்கு, அதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். குடும்ப அரசியல் இங்க இருக்குனாலே அது ஒரு இண்டிகேட்டர். நம்ம ஸ்டேட் ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படின்ற விஷயத்த காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ குடும்ப அரசியல் என்னைக்கும் இருக்கக்கூடாது. குடும்ப அரசியல் இருக்குன்னா ஏன் உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு அர்த்தம், ஏன் வாய்ப்புகள் பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. சாதாரணமா ஒருத்தன் வடபழனியில போய் பாருங்க, அங்க இந்த ஸ்டுடியோஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீ கடையிலலாம் உட்கார்ந்து அவங்களோட பேசி பாருங்க. ஒரு சின்ன வாய்ப்புக்கு ஒரு டைரக்டரோட ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு பாருங்க. பாக்குறதுக்கு அந்த குடுத்துற மாட்டோமா நினைப்பான். டைரக்டா பார்த்து கொடுக்கறதுக்கு அவன் ஏங்குவான். ஒரு ஸ்டுடியோக்குள்ள நுழையிறதுக்கு அவன் ஏங்குவான். ஒரு ஆக்டரோட ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு அவன் ஏங்குவான். இவ்வளவு கஷ்டப்படுறான். அவன் கனவு ஃபுல்லா, வாழ்க்கை ஃபுல்லா அவன் சினிமா சினிமா சினிமான்னு பேசிட்டு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுவான். நாயா பேய் அலைவான். ஆமா, அவனை 1000 பேர் அசிங்கப்படுத்துவாங்க தெருவுல. ஆனா இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா இப்படி ஈஸியா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒருத்தருக்கு ஈஸியா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதுனாலே இன்னொருத்தரோட வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு அர்த்தம். தகுதியான இன்னொருத்தரோட வாய்ப்பு மறுக்கப்படுது. ஒருத்தர் ஈஸியா சிஎம் ஆகிறாருன்னா இன்னொருத்தரோட தகுதியான இன்னொரு மனிதரோட வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு அர்த்தம். ஒருத்தர் ஈஸியா இந்த மாதிரி எம்பி ஆகிறாரு, எம்எல்ஏ ஆகிறாருன்னா தகுதியான இன்னொருத்தரோட வாய்ப்பு மறுக்கப்படுது. ஸோ இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். கரண்ட் இல்லைன்னா பேட்டரியை வாங்கடான்னு சொல்ற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. என்ன அது இல்லைன்னா இன்னொரு இடத்த பாருங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா போகக்கூடாது. ஒரு அநியாயம் நடந்ததுன்னா அதனால கண்டிப்பா சொசைட்டிக்கு பாதிப்பு உண்டு. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த அன்குவாலிஃபைட் ஆட்கள் இருக்காங்க பாருங்க, மேல போகும்போது அவங்களோட ஆட்சியும் ரொம்ப மோசமா தான் இருக்கும். தகுதியான ஆட்கள் தானே மேல இருக்கணும். சும்மா இன்னொரோட பிள்ளை அப்படின்றதுக்காக மேல உட்கார்ந்தா அப்புறம் என்ன நடக்கும்? ஆட்சி மோசமா தான் இருக்கும், நிர்வாகம் மோசமா இருக்கும். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதுல ஒரு சீன் ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு ஒரு வாள் வச்சுக்கிட்டு இது என்னுடைய இது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, ஆரியா ஸ்டாக், ஆமா இது உன்னுடைய இது அப்படின்னா வந்து உன்னுடையது ஆகிடாது. இந்த வாளை உன்னால எப்போ பயன்படுத்த முடியுதோ அப்பொழுதுதான் இது உன்னுடையதாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதே போல வந்து இந்த எல்லாத்தையும் கொடுக்க அது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்னுடையது நினைச்சு என்ன பண்ண முடியுமோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் தமிழ்நாட்டை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை அவங்களால பயன்படுத்த முடியுதா சரியான முறையில அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கேள்விகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்பநிதி கிட்ட XY யாருக்கிட்டயோ தான் போகுது, அது ஃபேமிலி கிட்ட தான் போகுது. அவங்களால அது திறம்பட வந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த வாழை அவங்க சரியா பயன்படுத்துவாங்களான்னு இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஆரியா ஸ்டார்க்கோட எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ இப்போ கையில் வாள் இருக்குன்னா அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற நீ அப்படின்றத பொறுத்து தான் அது உன்னோடது அப்படின்றத கிளைம் பண்ண முடியும். அதே தான் பவரும் அப்படிதான். பவர்ன்றது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால அது பேரே பவர், அதிகாரம். ஸோ அதை நீங்கள் கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பவரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாராலையும் பவரை புரிஞ்சுக்க முடியாது. 99% மக்களால் பவரை புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இதுவே ஒரு இண்டிகேட்டர் தான். நீங்கள் சினிமாவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கறது, நான் நடிகனானு நடிக்கிறது, அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த பவரோட கேரக்டர் உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. பவரோட கேரக்டரை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கும்ல, அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். நீங்க குத்தாட்டம் ஆடணும், ஸ்கிரீன்ல என் ஃபேஸை பார்க்கணும்லாம் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. சாமானிய மக்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு பவரை பத்தின புரிதல் இருக்காது, பெரிய மேலிடம் அதை பத்தின புரிதல் இருக்காது. அவங்க ஆசைப்படலாம், நம்மளும் ரஜினி மாதிரியே டான்ஸ் ஆடணும், நம்மளும் விஜய் மாதிரி ஃபைட் பண்ணணும் அவங்க நினைக்கலாம். ஆனா நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பவர் பத்தினா சரியான உங்களுக்கு புரிதல் இல்லை. சில நேரங்கள் நான் பார்ப்பேன், சில இண்டிவிஜுவல்ஸ் பின்னாடி இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க ஓடுறாங்கல்ல, அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது கூட எனக்கு தோணும் இவங்களுக்கு பவர் பத்தின சரியான புரிதல் இல்லை. நிஜமாவே பவர்ல இருக்கீங்க நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன்,
உங்ககிட்ட இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கு. நீங்க கவர்மெண்ட்ன்ற இன்ஸ்டிடியூஷனை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். லட்சக்கணக்கான பேர் உங்க கண்ட்ரோலுக்கு கீழே இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பவரை நீங்க வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவல்ஸ் முன்னாடி ஓடுறீங்க. என்ன அவன் அவதூறா பேசிட்டான், என்ன அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான்ற கோவத்துல அவனை விரட்டிக்கிட்டு போறீங்க. ஸோ இப்போ யார் மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க? அதிகாரம் கையில இருக்கிறவங்க மாதிரி நீங்க பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யார் மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னா சாமானியன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. சாமானியர்கள். ஸோ கரண்ட் வந்துருச்சு. பேசிட்டு இருக்கும்போது லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரைட், இப்போ கரண்ட் வந்துருச்சு. அரசுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் சொன்னது போல இப்போ கவர்மெண்ட்ன்றது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் உங்க கையில கொடுக்கும்போது மிகப்பெரிய பவர் உங்க கையில இருக்கு. அந்த பவரோட வீரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனிநபர்களுக்கு முன்னாடி நீங்க ஓட மாட்டீங்க. தனிநபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களை கோவப்படுத்தாது. ஏன்னா தனிநபர்கள் நம்மள மாதிரி ஆட்கள் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிகாரம் கையில இருக்கவனுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கணும்னா, என் அதிகாரத்தை நான் தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், அதுதான் உங்களோட சிந்தனையா இருக்கும். தனிநபர் ஒருத்தன் என்ன இப்படி பேசிட்டான், என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டான், என்ன அவன் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ணிட்டான், அவன் கீழே இருக்கான். கீழே இருக்க அவனை போய் நீங்க அடிச்சீங்கன்னா தான் அவனுக்கு வெயிட்டேஜ் கிடைக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டே இருக்கு. ரைட், இவங்களை மேல இருக்கவங்களை நம்ம அட்டாக் பண்ணோம்னா அவங்க இறங்கி நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க, நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பவர் பத்தின புரிதல் இல்லாத ஆட்களா இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாக்குறேன்னா, நிஜமாவே தகுதியுடையவர்கள் மேல இருந்தாங்கன்னா இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இண்டிவிஜுவல்ஸ் முன்னாடி ஓட மாட்டாங்க. கருணாநிதி அவர்கள் கண்டிப்பா ஓட மாட்டார். அண்ணாதுரை அவர்கள் கண்டிப்பா அந்த மாதிரி போக மாட்டார். இது எல்லாமே ஒரு வீக்னஸா தான் பாக்குறேன். என்ன மாதிரியான வீக்னஸா அதை பாக்குறேன்னா, ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் வழியா லோ குவாலிட்டி லீடர்ஸ் வராங்க. ஃபேமிலி பாலிடிக்ஸ் லோ குவாலிட்டி லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அவங்களுக்கு பவர் பத்தின புரிதல் இல்லை. ஸோ அதுல இருந்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பிரச்சனை, இது சிம்பிளான பிரச்சனை. முக்கியமான பிரச்சனை நிர்வாகம் மோசமா இருக்கும். ஓவராலா கவர்மெண்ட் அப்படின்ற அந்த மிஷினரியை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா அதை நீங்க சரியா எஃபெக்டிவா யூஸ் பண்ண மாட்டீங்க. அது உங்க கையில் இருக்கக்கூடிய பவர், அதை சரியா யூஸ் பண்ண மாட்டீங்க. அதை சரியா யூஸ் பண்ணலாம், நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற மாதிரியான ரூட்ல போறீங்க. மீடியா மேனேஜ்மெண்ட், நரேட்டிவ் பில்டிங், மீடியா கண்ட்ரோல், இந்த விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி பிரச்சனைகளை நீங்க கவர் அப் பண்றீங்க. பிரச்சனைகள் பத்தி மக்கள் பேசாம அதை டைவர்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை. அதான் நான் எப்பவும் சொல்றது, ஃபேமிலி பாலிடிக்ஸ் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில். நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா அது பெரிய பிரச்சனை தான். ஆனா இந்த சினிமான்னு வரும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மன்னர்களும் பிரின்ஸ் என்ன சொல்லுவாங்க, இளவரசர்களும் சினிமாவை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பணம் சம்பாதிப்பது எப்படி, அதிகாரத்தை தக்க வைப்பது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்கு. சினிமால ஒரு மோகம் இருக்கு. எப்படி தமிழ் மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு சினிமா மேல ஒரு மோகம் இருக்கோ, அதே மோகம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் இருக்கு. இது கொஞ்சம் பிரத்யேகமான ஒரு குணமா பாக்குறேன். இவங்க இந்த அதிகார வர்க்கத்தோட குணமா பாக்குறேன். அடுத்ததாக டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏவிலிருந்து வெளியேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு கடலூரில் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்த கட்ட முடிவு, நாங்கள் யார் கூட சேர போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சரியான ஒரு முடிவு வந்து டிசம்பர் மாதம் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்டிஏ வீக் ஆகுதா அப்படின்ற டிஸ்கஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு. பட் எனக்குமே பெருசாக புரிஞ்சுக்க முடியல. என்னன்னா, இப்போ பிஜேபி ஏடிஎம்கே ஒரு அலைன்ஸ்ல இருக்காங்க. சில கட்சிகள் உள்ள வந்தா அவங்களுக்கு நல்லது தான். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ண முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ உள்ள வரதால பெரிய பாதிப்புன்னு வந்துட போறது கிடையாது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டைமுக்காவது அவங்கள கொஞ்சம் அகாமடேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். அது நமக்கு வேண்டாம் அப்படின்ற இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கார். ஸோ இப்போ தினகரன் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு இடத்துல அவர் ஓபிஎஸ் விட டிஃப்ரெண்டா இருக்கார். அவரு விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பேசுறாரு. விஜய் அவர்கள் 2006 விஜயகாந்த் ஏற்படுத்தின தாக்கத்தை ஏற்படுத்துவார் 26 அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. விஜய் அவர்கள் பெரிய ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்பவுமே கூட விஜய் கொஞ்சம் பாசிட்டிவா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, பேசியிருக்காரு. ஸோ அப்ப விஜய் அவர் பாசிட்டிவா அப்ரோச் பண்றாரு. அப்ப விஜய் தலைமையில இன்னொரு கூட்டணி ஃபார்ம் ஆகுதா, அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதுல இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆனா அது என்டிஏ அலையன்ஸுக்கு நல்லது கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு அது நல்லது கிடையாது. டிவிகே தனியா இருக்கிறதா நல்லதா?
டிவிகே தனியா இருக்கிறதும் நல்லது இல்ல. ஆனா டிவிகே சுத்தி இன்னும் கொஞ்சம் கட்சிகள் சேர்ந்தா அது இன்னும் நல்லது இல்ல, இன்னும் டேஞ்சர் அது. ஏன்னா பிரைமரிலி இவங்க எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ். டிவிகே பேசக்கூடிய அரசியல் ஆன்டி டிஎம்கே, ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் ஆன்டி டிஎம்கே, டிடிவி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் ஆன்டி டிஎம்கே. ஸோ இவங்க எல்லாம் சேர சேர என்ன ஆகும்னா அதிமுகவோட ஓட்ஸ் தான் அவங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இப்போ யாருக்கு லாபம் சேர்ப்பாங்கன்னா திமுகவுக்கு தான். அதிமுக ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஸோ அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க. மக்கள் நல கூட்டணி 2016 என்ன செஞ்சாங்களோ அதே வேலையை தான் விஜய் தலைமையில இன்னொரு அணி ஃபார்ம் ஆனா அந்த அணி அதை தான் பண்ணும். அந்த அணியை பொறுத்தளவுல திமுக எதிர்த்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அது உடைக்கும். அந்த வேலையை தான் விஜய் பண்றாரு. விஜயை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வேலையை தான் அவர் பண்றாரு. ஆனா இப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு வரும்போது அவங்க வேற எங்க போவாங்க? டிஎம்கே கிட்ட போக முடியாது. டிஎம்கே கிட்ட போனா அவங்களோட அரசியலே உடஞ்சு போயிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் விஜய் தான். விஜய் கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா நல்லா அருமையா அவங்க அதிமுக வாக்குகளை உடைப்பாங்க. அது திமுகவுக்கு மிகப்பெரிய பம்பரா போகும். திமுகவை பொறுத்தளவுல இது வரைக்கும் கண்டினியூஸா அவங்க 2 டைம் ஜெயிச்சதே கிடையாது. அந்த ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் கிரியேட் ஆகுது. விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதிமுக வாக்குகளை குறி வச்சு அவர் செயல்படுறாரு. அந்த கட்சியோட மற்ற கட்சிகளும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ இப்ப இது திமுகவுக்கு ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணுது. மேபி நம்ம தத்தி புத்தி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. நார்மலான சூழல்ல என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் திமுகவால 2 டைம்ஸ் ஜெயிக்க முடியாது. அதுக்கான ஸ்ட்ரென்த் டிஎம்கே கிட்ட கிடையாது. ரெண்டாவது, நேத்து இருந்ததை விட இன்னைக்கு டிஎம்கே ரொம்ப வீக்காவும் இருக்காங்க. அவங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வீக்கா இருக்கு. ஓவராலா டிஎம்கே ஓட்ஸுமே லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த உருவாயிருக்கக்கூடிய இந்த புது சூழல் இருக்கு பாருங்க, இது ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு ஃபேவரபிளா அமைஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏடிஎம்கே சைடில் அதை கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணணும். பட் பார்ப்போம், 3வது அணி உருவமா நமக்கு தெரியல. ஹிண்ட் பண்றாரு டிடிவி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேற்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது நடந்திருந்தது. 56வது கவுன்சில் கூட்டம் நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய முடிவுகள் எடுத்திருந்தாங்க. விடுதலை நாளில் பிரதமர் அவர்கள் பேசியிருந்தாங்க, தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதே புரிஞ்சு கொள்ளப்பட்டது ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் நேற்று நிறைய பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை அப்படியே அதிரடியாக நிறைய விஷயங்களை குறைச்சிருக்காங்க. 12, 28 அந்த ஸ்லாபே தூக்கிட்டாங்க. இப்போ 5, 18, அதுக்கப்புறம் 40 3 ஸ்லாப் தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அதிரடியான குறைப்பு காரணமாக நிறைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த பால், இந்த நெய், இது போன்ற விஷயங்களுக்கு வரியே இல்லை அப்படின்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். குறிப்பாக இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது, பணவீக்கம் அதிகமாகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னாடி 4 ஸ்லாப்ஸ் இருந்தது. 5, 12, 18, 28 அப்படின்னு 4 ஸ்லாப்ஸ் இருந்தது. இப்போ அந்த 4 ஸ்லாப்ஸை 2ஆ மாற்றிருக்காங்க. 5, 18 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அந்த 18 கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். 5க்கும் 18க்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, இவ்வளோ கம்மி பண்ணதே பெரிய விஷயம் தான். ஆமாம். ஸோ மக்களுக்கு இதனால டெஃபினட்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா 18% வரி விதிக்கப்பட்டிருந்த சில பொருட்களுக்கு 5ஆ கம்மியாயிருக்கு. 12% இருந்ததும் 5ஆ கம்மியாயிருக்கு. 28ஆ இருந்தது 8ஆ கம்மியாகுது. ஸோ இப்போ அந்த ஸ்லாபே தூக்கியாச்சு. அதே மாதிரி 12% இருந்தது 0ஆவும் கம்மியாயிருக்கு. ஸோ அந்த வகையில் பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கு. கன்சியூமருக்கு, நுகர்வோருக்கு பெரிய லாபம் கண்டிப்பா இதுல இருக்கு. அப்புறம் 40% ஒரு ஸ்லாப் இருக்கு. சில பொருட்களுக்கு ரொம்ப அதிகமா வரி செட் பண்றாங்க. பான் மசாலா, சிகரெட், குட்கா, கேம்லிங், அந்த இந்த சில ஜூஸ்லாம் இருக்குல்ல, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு சோடா கூட போட்டுருக்காங்க. ஆமா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்க்குலாம் அதிகமா வரி போட்டிருக்காங்க. ஆமா. அதை தாண்டி இந்த விஷயம் பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ முக்கியமான அடுத்த கேள்வி என்னன்னா, ஸ்டேட்ஸுக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்டேட்ஸோட வருமானம் கம்மியாயிருக்கு. ஸோ திமுகலாம் இப்போ டெவல்யூஷன் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு முன்னாடி தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது அவரு இதை பேசுறாரு. இதெல்லாம் ஓகே தான், ஏன்னா இப்போ அவங்களுக்கு டைரக்டா எதிர்க்க முடியாது எதிர்கட்சிகளுக்கு. இது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இதுக்கு இருக்கு. அதனால இதை எதிர்க்க முடியாது.
ஸோ அவங்க இது நாங்கள் ஏத்துக்கிறோம், பட் இருந்தாலும் எங்களோட வருமானத்துல கை வச்சிடாதீங்க, டெவல்யூஷன்ல பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க, ஏற்கனவே எங்களுக்கு வந்துட்டு இருந்த பணம் வரணும், அது கம்மியாயிடக்கூடாது அப்படின்றது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா இப்ப லாஜிக் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கம்மியாச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்டிப்பா இன்கம் கம்மியாகும். ஸோ இப்ப ஜிஎஸ்டி கம்மி பண்றீங்கன்னா யாருக்கு லாபம்? இதுல மக்களுக்கு லாபம். மக்களுக்கு லாபம் ஏற்பட்டா டெஃபினட்டா அரசுக்கு லாபம் கம்மி ஆகும் இல்லையா? மக்களுக்கு லாபம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அரசுக்கு அதனால நஷ்டம் ஏற்படும். விலைவாசி குறையுது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இதுல இருக்குல்ல, கண்டிப்பா இதனால எதுவும் மாற்றம் ஏற்படாதா? இல்ல, நான் இதை நெகட்டிவா பார்க்க வரல. நான் சிம்பிளா கேட்கறது என்னன்னா, நேத்து மக்கள் 100 ரூபா வரி கட்டுறாங்கன்னு வச்சுப்போம், இன்னைக்கு 80 ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப கண்டிப்பா அரசுக்கு அதனால கம்மியா வருமானம் வரும் இல்ல, இழப்பு ஏற்படும் இல்ல. அந்த ஆங்கிள் தான் நான் சொல்றேன். நான் இது தப்புன்னு சொல்ல வரல. கண்டிப்பா இது இருக்கணும். கண்டிப்பா இது எதனால குறைச்சிருக்காங்க அப்படின்ற இன்னொரு பார்வை இருக்கு. அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அது அதிகப்படியான லாபம் வருது. ஸோ அதை மக்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ல கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது எப்படி? அப்படி சொல்ல முடியாது. ரஷ்யாட்ட இருந்து நமக்கு நம்ம ஆயில் வாங்குறதால டெஃபினட்டா லாபம் இருக்கு. அதுக்கு 2 வகையான பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க. ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் ஒரு $2.5 பில்லியன் வரைக்கும் நமக்கு லாபம் வந்திருக்குன்றாங்க. இன்னொரு சைட்ல அமெரிக்காரங்க சொல்றது என்னன்னா, 17-18 பில்லியன் டாலர் வரைக்கும் இந்தியாவுக்கு அதனால லாபம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஒரு $5-6 மில்லியன் பில்லியன் டாலர்ஸ்க்காக லாபம் வந்திருக்குன்னு கூட வச்சுப்போம். ஆனா இது டெம்பரரி தான், அது வந்துகிட்டே இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கும் போது நமக்கு மார்ஜின் இன்னும் ரொம்ப அதிகமா இருந்தது. நமக்கு ஒரு பேரல்ல ஏறக்குறைய $15-20 வரைக்கும் நமக்கு லாபம் இருந்தது. இப்ப நாட்கள் போக போக ரஷ்யன் ஆயிலால வரக்கூடிய லாபங்கள் நமக்கு கம்மியாயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் வாங்குறத, சைனாவும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஏறக்குறைய ஒரு 43% என்னமோ ரஷ்யன் ஆயில் அவங்க சைனா வாங்குறாங்க, நம்ம ஒரு 35-37% நம்ம வாங்குறோம். இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? அந்த பொருளுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அப்ப அவனும் ரேட் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை ஏற்றும் போது நமக்கு அதுக்கான லாபம் கம்மியாகுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு பேரலுக்கு $2.5 தான் நமக்கு இப்போ லாபம். ஸோ அதனால இதை நம்பி நீங்க இதை பண்ண முடியாது. ஓவராலா இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்லாப்ஸ் இருக்கும்போது இந்த சிஸ்டம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். 2 ஸ்லாப் இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை ஆகும். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆடிட்டர் அந்த குரூப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா. ஸோ ஓவரால் அந்த சிஸ்டமும் பார்த்தோம்னா இப்ப சிம்பிளிஃபை ஆகுது. ஸோ இந்த விஷயம் வந்து நல்லதுதான். எனக்கு என்னமோ அதை ரஷ்யன் ஆயில மட்டுமே பேஸ் பண்ணி அதை பண்ணிருப்பாங்கன்னு தோணல. ஓவராலா ஒரு லாங் டேர்மா பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. நான் எலெக்ஷனும் இல்ல, 29 தான் எலெக்ஷன். பீகார்லாம் வருது, ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் வருது, வெஸ்ட் பெங்கால் எடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய வேலை இருக்குல்ல. அதை பேஸ் பண்ணி இவ்வளவு குறைப்பாங்களா அப்படின்றது தெரியல. இல்ல, ஏன்னா இப்ப மக்கள் மத்தியில சில நேரங்கள் அதிருப்தி வந்துடும். இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாகும் போது மக்கள் மத்தியில சில கோவங்கள் அதை ஏற்படுத்தும். எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாச்சுனாலே மக்களுக்கு அது கோவம் வர ஆரம்பிக்கும், அது பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும். டெஃபினட்டா சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அப்பதான் பாப்புலரா இருக்க முடியும். அதுவும் இப்ப அமெரிக்கன்ஸ் இந்த டாக்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதோட சேர்ந்து இது வருது. அவங்க 50% டேரிஃப் போடுறாங்க, அதுக்கப்புறம் இதை கம்மி பண்றாங்க. ஸோ அப்ப அந்த சைட்ல இருந்து ஏதோ ப்ரெஷர் இருக்கு. எந்த சைட்ல சொல்றீங்க? அமெரிக்கன் சைட்ல, இன்டர்நேஷனல் சைட்ல இருந்து. இது சீரியஸான ஒரு விஷயம் தான். அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்பப்ப அவங்க சில ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காத லீடர்ஸை கார்னர் பண்ணுவாங்க. இதை ரெகுலரா அவங்க பண்ணுவாங்க. காங்கிரஸ் இப்படிதான் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல காங்கிரஸ் மேல ஏகப்பட்ட அழுத்தம் போட்டு ஆக்சுவலா காங்கிரஸை வீழ்த்தினதுல பாஜகவை விட எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கர்களுக்கு அதிகமான ரோல் உண்டு. ஏன்னா அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட ப்ரெஷர் போடுறாங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி அதை ரெசிஸ்ட் பண்றாங்க, இல்ல நாங்க லிபரலைஸ்லாம் பண்ண மாட்டோம் எக்கானமின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல ரஷ்யா கொலாப்ஸ் ஆயிருது, குளோபல் எக்கானமி பெரிய ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு பிரச்சனைகள் வருது. நமக்கு கையில அந்நிய செலாவணிலாம் இல்லை, ஒரு கார்னர்ல போய் மாட்டிக்கிறோம். அந்த கார்னர்ல போய் நம்ம மாட்டும் போது இந்த எல்லாத்தையும் லிபரலைஸ் பண்ண கையெழுத்த போடுன்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அவன் பண்ண வைக்கிறான். அதை பண்ணதுக்கு அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி காணாம போயிருக்கு. ஸோ அங்கிருந்து தான் லிபரலைசேஷன்ல இருந்து தான் காங்கிரஸ் பார்ட்டியோட வீழ்ச்சி பார்த்தோம்னா ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க புஷ் பண்ணி பண்ண வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, விவசாயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. லிபரலைஸ் பண்ணும்போது எக்கானமி, சொசைட்டியே மாற ஆரம்பிக்குது. ஸோ காங்கிரஸோட அந்த ஃபவுண்டேஷன் உடஞ்சிருது, காங்கிரஸோட அந்த அடித்தளம் இருக்கும்ல அது உடையுது. அதுக்கான காரணம் அமெரிக்கா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள், சில மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க, அந்த அழுத்தங்களையும் போடுவாங்க. ஸோ இப்ப மோடி கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல அமெரிக்கன்ஸையும் ஹேண்டில் பண்ணும். அமெரிக்கன்ஸை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா உள்ளூர்ல உங்களுக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்கணும்.
இல்லையா? இப்ப கியூபா எடுத்துக்கோங்க, எப்படி அமெரிக்காவை ஹேண்டில் பண்றான். உள்ளூர்ல காஸ்ட்ரோவுக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்கு. அப்கோர்ஸ் காஸ்ட்ரோ இப்ப இறந்துட்டாரு. அங்க ட்ரெடிஷ்னலா காஸ்ட்ரோவுக்கு மக்கள் மத்தியில சப்போர்ட் இருந்தது இல்லையா, புரட்சி நடந்ததுக்கு அப்புறம். ஸோ அமெரிக்கா என்ன நினைச்சாலும் காஸ்ட்ரோ எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரி நீங்களும் அமெரிக்காவை எதிர்கொள்ளணும். அவன் நிறைய அழுத்தம் போடுறான், அவனை எதிர்கொண்டு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் வந்து அவசியம். ஸோ மக்களுக்கு நிறைய இன்ஃபிளேஷன் இருக்கக்கூடாது, பணவீக்கம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்ததுன்னா மக்கள் அதிருப்தியில இருப்பாங்க. ஸோ அதனால இதை சரி பண்ண நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான், நமக்கு ஒரு இதுல நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஆனா இப்ப ஸ்டேட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ கம்மியாயிடக்கூடாது, டெவல்யூஷன்ல எதுவும் கை வச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்த பயமும் இருக்கு. குறிப்பா சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு பயம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வளர்ந்த மாநிலங்களா இருக்கோம், பாப்புலேஷன் கம்மியாகவும் நம்ம இருக்கோம். அந்த பயம் நமக்கு இருக்கு. அது இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் இந்த சலுகைகள் கொடுத்துக்கிட்டு நம்மளோட ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க கம்மி பண்ணிட்டாங்கன்னா அது சிக்கல் தான். ஆனா கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னால இதை வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா மக்களுக்கு இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு வந்து வரி குறைச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களுக்கு வரியே தூக்கியிருக்காங்க அப்படின்னா நிறைய பொருட்களுக்கான விலைகள் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஆனா அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது கஜானா வந்து காலியாகும். ஸோ கரெக்டான பகிர்வையும் அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் நமக்கு உள்ள வர வருமானமும் வந்து குறைஞ்சிரும். அது எப்படி கவர்மெண்ட் சமாளிக்க போறாங்க, என்ன ஏது அப்படின்றது நமக்கு புரியல. இது பாப்போம். அதான் இப்ப எப்படி எக்ஸாக்டா பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்டேட்ஸுக்கு போக வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக போகுதா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இப்ப இந்த ஸ்லாப் இந்த டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும்போது என்ன ஆகும், மக்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்கும். ஏன் நேற்று நான் 100 ரூபா செலவழிச்சேன், இன்னைக்கு நான் 80 ரூபா செலவழிக்கிறேன்னா என் கையில இன்னும் எக்ஸ்ட்ரா 20 ரூபா இருக்கும். ஸோ அதையும் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதையும் நான் மார்க்கெட்ல உள்ள பம்ப் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல எக்கானமி கொஞ்சம் பூமும் ஆகும். அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்ப ரொனால்ட் ரேகன் அந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ணாரு. ஸோ அவர் கவர்மெண்டோட ரோலை கம்மி பண்ணாரு, டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாரு. பிளான் என்னன்னா இதுதான். ஸோ நம்ம அவன்கிட்ட ஒரு சர்ப்ளஸ்னா ஒரு உபரி, அந்த உபரி கிரியேட் ஆகும்போது அதை அவன் திருப்பி சொசைட்டில இன்வெஸ்ட் பண்ணுவான், வேற ஏதாவது பொருட்கள் வாங்குவான், நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆமா வீடு வாங்குவாங்க, ஆமா அது புது இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணும், வேற விஷயங்கள் கிரியேட் ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படும். ஸோ அந்த விஷயங்கள் நடக்கும், எக்கானமி கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த விஷயங்கள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. நிறைய எஃப்டிஐ எல்லாம் நிறைய கொண்டு வருது. இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் இதெல்லாம் பண்ணும்போது பணப்புழக்கம் நிறைய இருக்கும், அது ஒரு வேகத்தை கொடுக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா எஃப்டிஐஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முந்தின இயர் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் நிறைய நேரங்கள்ல. ஸோ இது இப்ப மேபி அமெரிக்கன்ஸ் ப்ரெஷர் போடும்போது மேபி இப்ப தேவைப்படலாம் மோடி கவர்மெண்ட்டுக்கு. பட் இப்பதானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, பார்ப்போம் இதனால யாருக்கு பாதிப்பு வருதுன்னு பார்ப்போம். ஸ்டேட்ஸுக்கு இதனால அடி உழுதா, இந்த காஸ்ட்டை யாரும் பேர் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப அரசுக்கு நஷ்டம் வருது, நம்ம அரசுன்னு ஜென்ரலா நம்ம சொல்றோம், ஸ்டேட்டா சென்டரா நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம், யாருக்கு சிக்கல் வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். செப்டம்பர் 22 தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆமா, மோடி சொன்ன மாதிரி தீபாவளி பரிசு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கும் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த கவுன்சில் கூட்டம் வந்து இன்னைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்றாங்க இது என்னன்றது பார்ப்போம். ஆனா அடித்தட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நிறைய விஷயங்களுக்கான வரிகள் குறைந்து, அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி நிறைய குறைஞ்சிருச்சு. ஸோ இது வரவேற்க தகுந்த, லேமேன் பார்வையில், சாதாரண ஒரு மனிதன் பார்வையில் இருந்து பார்க்கும்போது இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயா நானா கோபிநாத் அவர் அன்னைக்கு நிகழ்ச்சி, கடந்த சண்டே வந்து ஒரு நிகழ்ச்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த நாய் ஆதரவுக்காகவும் நாய் எதிர்ப்பாக்காகவும் 2 பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க, தெருநாய்க்கள் சப்போர்ட் எதிர்ப்பா. ஸோ அது பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அதை வச்சு நிறைய டிஸ்கஷன் வந்து சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாயை ஆதரிக்கக்கூடிய, திருநாய்க்களை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இது ஒரு ஃபேரான ஒரு நிகழ்ச்சியாக நடக்கலை, நிறைய எடிட்ஸ் வந்து இருந்திருந்து, கோபிநாத்துமே வந்து ஒரு நடுநிலையாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நிறைய டார்கெட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சி, அது தொடர்பான எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள்? எப்பவுமே எனக்கு நீயா நானா அந்த ஷோ மேல பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. நல்லா காலேஜ் படிக்கும் போது எப்படின்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு இடத்துல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க, ஒரு ஹால் இருக்கும், அந்த ஹாலில் ஒரு டிவி இருக்கும். ஈவினிங் ஆனால் எல்லாம் சிலவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, சிலவங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருப்போம். அந்த பர்டிகுலராக அந்த டிவியில் வந்து நல்ல ஷோஸ் தான் போடணுன்றது கண்டிஷன், நியூஸ் போடலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீயா நானா எப்போவுமே இருக்கும் மெனுவில். ஸோ நீயா நானா போடக்கூடிய அன்னைக்கு நீயா நானா ஓடும் அங்கே.
எல்லாரும் உட்காந்து பயங்கர ஆர்வமா பார்ப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுன்ற விருப்பம் இருந்தது. ஸோ அந்த வகையில் நீயா நானா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு விஷயம், நைட்ல நல்லா படிங்கலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க நம்மள. அந்த வகையில் அவங்களுக்கு இது நல்ல ஷோ அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, சொசைட்டில நீயா நானா அப்படின்ற அந்த ஷோவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு, மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு இது உண்டு. அது நியாயமும் கூட தான். நல்ல டிபேட்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நாங்க எங்க பார்ப்பேன்னா, சில நேரங்கள்ல சில ஆட்களை வில்லன் ஆக்கிடுவாங்க, ஒரு குரூப்பை வில்லன் ஆக்கிடுவாங்க, சில இண்டிவிஜுவல்ஸை வில்லன் ஆக்கிடுவாங்க, அவங்கள போட்டு அடிக்கிறது, துவைச்சு எடுக்கிறது, இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ சொசைட்டியை 2 குரூப்பா ஸ்பிளிட் ஆக்கி ஒருத்தனை வில்லன் ஆக்குவாங்க. எனக்கு எப்பவுமே டிபேட் நடக்கும்போது அது எனக்கு பிடிக்காது அந்த கல்ச்சர். சில நேரங்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், ஒரு குரூப்போட பேசும்போதுமே ஒருத்தனை வில்லன் ஆக்கிடுவோம், டாய் நீ ஒரு ஃபாசிஸ்டரா அப்படின்னு வில்லன் ஆக்குவோம். எனக்கு அந்த கல்ச்சரே எனக்கு பிடிக்காது. டிபேட் பண்ணும்போது யாரும் வில்லன் ஆக்கப்படக்கூடாது. எல்லாரும் சமமா உட்காந்து ஈக்குவலா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும், கருத்துக்களை பரிமாறணும். பிடிச்சா நான் ஏத்துக்குவேன், பிடிக்கலன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா ஒரு கருத்தை ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக அவனை வில்லனாக்குறது எனக்கு பிடிக்காது. ஆனா நீயா நானால அந்த அந்த கல்ச்சர் உண்டு. ரெகுலரா அப்பப்ப பாத்தீங்கன்னா சில குரூப் அவங்க வில்லன் ஆக்கிடுவாங்க. இந்த ஷோலையும் பாத்தீங்கன்னா அந்த டாக் லவர்ஸ் வில்லன்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. என்ன பொறுத்தளவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்னன்னா, நாய்கள் ரோட்ல நடமாடக்கூடாது. அவங்க நாய்களை நீங்க பராமரிக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ்ல தான் நீங்க வைக்கணும். அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க டார்கெட் இவங்க கிடையாது. இந்த டாக் லவர்ஸ் அட்டாக் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆக்சுவலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை கவர்மெண்ட் செய்யணும் இல்லையா? இது கவர்மெண்டோட வேலை. இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏத்துக்கிறாங்க, இந்த டாக் லவர்ஸை தவிர மற்றபடி மெஜாரிட்டி எல்லாமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த சூழல்ல நீங்க இவங்களை பெரிய வில்லனாக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்ப நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட். பயங்கரமா டிபேட் பண்ணி எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா வேணும், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏத்துப்பாங்க. நாய்களை ரிமூவ் பண்ணணும் ரோடுகள்ல இருந்து. குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கு, வயசானவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கு. அப்ப இங்க யார் மேல நீங்க அழுத்தம் போடணும்? அந்த சின்ன குரூப்பை எதிரியாக்குறதால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு சின்ன குரூப், மோஸ்ட்லி பார்த்தா எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க. எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருந்தா அந்த குரூப் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது. உங்களுக்கு அந்த குரூப் அட்டாக் பண்றதால என்ன லாபம் கிடைக்கும்? அந்த குரூப் இவங்க அட்டாக் பண்றதுக்கு வேற நிறைய காரணங்களும் உண்டு. அதுக்கு கேஸ்ட் சார்ந்த சில விஷயங்கள் உண்டு. கேஸ்ட் சார்ந்து இவங்க அரசியலும் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ அதனாலையும் அந்த குரூப் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க முக்கியமா இப்ப பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் பண்ணணும். உங்களை யாருமே தடுக்கல, கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் தான் இருக்கு. களத்துல இறங்கி எல்லா நாயும் கிளியர் பண்ணுங்க. அதை பண்ணாம இவன் ஏதோ பெரிய எதிரி மாதிரி இவனை காட்டிட்டு இருக்கீங்க, என்ன இவனை அரசு நடத்திட்டு இருக்கான். ஸோ அங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு சின்ன குரூப்பை இவங்க பெரிய ஒரு எதிரியா ப்ரொமோட் பண்ணி பாரு, அவன் நாய் மாதிரி கத்துறான்றது, அவன் இந்த கேஸ்ட்ன்றது, உங்க இது அது இதுன்னு பேசி அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறீங்க. கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போடுங்க. அப்ப இந்த குரூப் உள்ள வந்தா அதை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஆனா இவங்க அதை இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஆக்ஷன்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஜஸ்ட் இதை ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவா யூஸ் பண்றாங்க. ஒரு குரூப்புக்கு எதிராக இவங்க திருப்புறாங்க. இதை எப்பவும் இவங்க பண்ணுவாங்க, இப்பயும் இந்த விஷயத்த பண்றாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். ஓகே, இந்த தெருநாய்கள் சம்பந்தமான இந்த இஷ்யூ ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? அரசும் இதை பெரிய முனைப்போடு பாக்குற மாதிரி தெரியல எனக்கு. அதான் நம்ம பேசணும், அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்க பிரச்சனை இந்த குரூப் கிடையாது, அனிமல் லவர்ஸ் பிரச்சனை கிடையாதா? பேசிட்டு இருக்கும்போது திரும்ப கரண்ட் போயிருச்சு. ஸோ அதனால திரும்பவும் பழைய லைட் செட்டிங்கை போட்டுட்டு திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வெல்கம் பேக். திரும்பவும் கரண்ட் போயிருச்சு, திரும்ப பழைய டார்க் மோடுக்கே போயிட்டோம். இப்போ கொஞ்சம் விஷுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இப்போ இன்னொரு சைடில் இன்னொரு லைட் வச்சிருக்கோம். ஸோ ஷேடோஸ் இப்போ 2 சைடில் வரும். எங்கே விட்டோம் அப்படின்னா, இது கவர்மெண்ட் தான் சரியாக கையாளணும். கரெக்ட், முனைப்பு காட்ட மாட்டாங்க. கரெக்ட். ஸோ கவர்மெண்ட் இதை கரெக்டாக கையாளணும். நம்ம பேச வேண்டியதும் கவர்மெண்ட்டை பற்றி தான். ஸோ இப்போ ஒரு கன்சென்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான பார்வை இருக்கு, நாய்களை ரோட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணுன்றது. மக்கள் மத்தியில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. இதை யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம அரசை நோக்கி இந்த கேள்வி எழுப்பணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த பிரச்சனைகள் கம்மியா இருக்கா? நாய்களால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கம்மியா இருக்கா? இந்த விஷயங்களா நம்ம டிவைட் பண்ணணும். சும்மா ஒரு குரூப், ஒரு 5-6 குரூப், அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப். அவங்க நார்மலா
நம்ம நார்மலா நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை, அவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க, ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்கள காட்டி அவங்கள பத்தி பேசி இவங்கள ட்ரால் பண்ணி அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இஷ்யூவை பேசுங்க, கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுங்க. இதை ஒரு டைவர்ஷன் டாக்டிஸா யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம இந்த இஷ்யூவை பேசுறதுக்கான காரணம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாய்க்கடியால ஒருத்தன் இறக்குறத என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு மனிதன் நாய்க்கடியால இறக்குறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஸோ இது ஸ்டாப் பண்ணப்படணும். அதுக்காக தான் நம்ம இதை பேசுறோம். இதை உங்க அரசியல் தேவைகளுக்காக, உங்களோட பார்ப்பன எதிர்ப்புக்காக, உங்களோட பிராமண வெறுப்புக்காக அதுக்கெல்லாம் இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நிஜமாவே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, இந்த இஷ்யூவை பத்தி உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, நீங்க பேச வேண்டியது கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கவர்மெண்ட் நோக்கி இந்த கேள்வி கேட்கணும். கமலுமே வந்து இந்த நாய் விவகாரங்களுக்கு ஒரு தீர்வு வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து இதை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டாதான் அது அதிசயமாச்சே. கிளியரா ஆமா அந்த பாயிண்ட்ல தான் அவர் நிற்கிறார். ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, கழுதைகள்லாம் ஒரு காலத்துல நமக்கு பெரிய அளவில் ஹெல்ப்பா இருந்துச்சு. இன்னைக்குன்னா கழுதைகள் வச்சு வளர்த்துக்கிட்டா இருக்கும், இல்லை ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே போலதான் பாதுகாக்கணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்றார். என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு தெரிஞ்சு அவரு கரெக்டா பேசுறாரு, ஆனா அது ரொம்ப ஓப்பனா பேசல. இப்ப எனக்கு கமல்ஹாசன்ட்ட சில விஷயங்கள் பிடிக்கும், சில உண்மைகளை அவர் கரெக்டா பேசுவார். உதாரணத்துக்கு டாஸ்மாக் பத்தி பேசும்போது அரசியல்வாதிகள் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொரு செட் ஆஃப் அரசியல்வாதிகள், இல்ல டாஸ்மாக்லாம் இல்லாம நம்ம நடத்த முடியாது, கண்டிப்பா அது வேணும், ஏன்னா மக்கள் மதுபானங்களை எப்படியுமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா கரெக்டா பேசினார் அந்த இஷ்யூல. இவர் என்ன சொன்னாரு, பிரைவேட் பார்ட்டிஸ் கையில டாஸ்மாக் மதுபானங்களை உற்பத்தி பண்ண நம்ம பெர்மிஷன் கொடுத்துடணும், அதை அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. பட் பொருள் என்னன்னா, எப்படி மற்ற பொருட்களை தனியார் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்கிறாங்களோ அதே மாதிரி மதுபானங்களையும் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டை பேசினார். இது ஆக்சுவலா கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா நம்ம இதை சொன்னோம்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, வெகுஜன மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஓட்டுல அரசியல்ல இது சிக்கல் வரும், வாக்கு அரசியல்ல கண்டிப்பா இது பிரச்சனை வரும். அதனால யாரும் பேசல. பட் அவர் அந்த பாயிண்ட பேசினார். இங்கேயும் அவர் சொல்றது என்னன்னா, எப்பவுமே மனிதர்களுக்கு தேவையில்லாத விஷயம் இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஒரு விஷயம் மனிதனுக்கு தேவைன்னா அது அதிகமாகும். மனிதனுக்கு எப்ப அந்த விஷயம் தேவை இல்லை அப்படின்ற சூழல் ஏற்படுதோ அது கம்மியாயிடும். ஒரு காலத்துல குதிரைகள் ஃபுல்லா அங்கங்க நடமாடிட்டு இருந்தது. அது காரணம் என்னன்னா, குதிரைகள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நம்ம பயணம் பண்றதுக்கு குதிரைகளை யூஸ் பண்றோம். குதிரைகள் நமக்கு தேவை இல்லை அப்படின்ற சூழல் ஏற்படும் போது தெருக்கள்ல குதிரை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரியான எடுத்துக்காட்டு தான் கழுதைகளும். கழுதைகள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, சாமானங்கள் ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு கழுதைகள் நமக்கு பயன்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுது, நமக்கு நல்ல ரோட்ஸ் இருக்கு, நல்ல டெக்னாலஜி இருக்கு, வாகனங்கள்லாம் இருக்கு, கழுதைகள் நமக்கு தேவையில்லை. ஸோ கழுதைகள் இப்ப கம்மியாயிருச்சு. மனிதனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகம் வந்து ஷேப் ஆகும். ஸோ அந்த வகையில நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் நாய்களையும் அதோட கம்பேர் பண்றார். நாய்களை பொறுத்தளவுல அதுவும் அதே மாதிரிதான், ஒன்றும் பெரிய யுனிக்கான விஷயம் கிடையாது. எப்படி கழுதைகள் குதிரைகள்லாம் இல்லாம ஆகுதோ, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரெசன்ஸ் கம்மியாகுதோ, அதே மாதிரிதான் இதுவும் ஆகுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற பாயிண்ட்ல தான் அவரு பேசுறாரு. ஸோ இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நாய்களை இல்லாம பண்ணணும்னு நம்ம சொல்லவே இல்லை. நாய்களை சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணி வேற என்வாரன்மெண்ட்ல வைங்க, ரோட்ல அது பெருக அலோவ் பண்ணாதீங்க. ஸோ இப்ப நாய்கள் பெருகுதுன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்றோம்னு அர்த்தம். எப்படி கழுதைகள் ஒரு காலத்துல பெருகுச்சு, ஏன்னா நமக்கு தேவை இருந்தது, நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி நாய்களையும் நம்ம என்கரேஜ் பண்றோம். இப்ப பெருச்சாலைகளை நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது, ஏன்னா அதை பார்த்தா நம்ம பயப்படுறோம், அதனால அதை என்கரேஜ் பண்றது கிடையாது. ஆனா நாய்களை பார்த்தா நமக்கு அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி அனிமலா பாக்குறோம். நிறைய பிஸ்கட் போடுறோம், நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறாங்க, சாப்பாடு கூட நிறைய பேர் கொடுத்து நான் பார்த்திருக்கேன் தெருநாய்களுக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது தெருநாய்கள் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதுக்கு நம்ம ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஏன்னா இந்த இஷ்யூ புரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அது ஒரு உயிரினம், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற ஆங்கிள் பண்றோம். உலகத்துல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு, கரப்பான் பூச்சி இருக்கு, மஸ்கிட்டோஸ் இருக்கு, ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட அந்த நல்ல மனசை காட்டுறது ஃபுல்லா நாய்கிட்ட மட்டும் தான் நம்ம காட்டுவோம். பட் ஏதோ ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறாங்க, அது அங்க போய் காட்டுறாங்க, இருக்கட்டும். பட் இவரு சொல்ற விஷயம் என்னன்னா, நாய்கள் இல்லாம ஆகுறதுன்றது புது விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அது நடந்திருக்கு. ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து மற்ற மிருகங்கள்லாம் காணாம போயிருக்கு. அதே மாதிரி நாய்களும் கம்மியாகும். பட் அதுக்குன்னு நாய்களே இல்லாம ஆகும்னு கிடையாது, எக்ஸ்டென்ட் ஆகும்னு கிடையாது.
எப்படி குதிரைகள் இப்ப வேற ஸ்பேஸ்ல இருக்கு, முன்னாடி ஸ்ட்ரீட்ஸ்ல நடமாடிட்டு இருந்தது, இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கு. கழுதைகளும் அதே மாதிரிதான், கழுதைகள் இல்லாமலாம் ஆகல, அதுக்கான தேவை எங்க இருக்கோ அந்த இடங்கள்ல கழுதைகள் இருக்கு. ஸோ நாய்களும் அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரீட் டாக்ஸை பொறுத்தளவு அந்த மாதிரி இருக்கும். அதை பெருசா கவலைப்பட்டு கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது மனிதர்கள் காலகாலமா அவங்களுக்கு எது தேவையோ அதை அலோவ் பண்றது, தேவையில்லாத விஷயங்களை இல்லாம பண்ணிடுறது, அந்த விஷயம் இல்லாம பண்றதோ கம்மியாக்குறதோ அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால இது புது விஷயம் கிடையாது. நான் அட்லீஸ்ட் அந்த ஆங்கிள் தான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் அதை டீப்பா உள்ள போய் அவர் பேசல, லைட்டா அதை ஹிண்ட் பண்ணிட்டு விட்டாரு. பட் கமலஹாசனுக்கு இந்த மாதிரியான பார்வை உண்டு. இது ஆக்சுவலா கொஞ்சம் டீப்பான யதார்த்தமான பார்வை தான். டாஸ்மார்க் இஷ்யூ அவர் கொஞ்சம் டீப்பா யதார்த்தமான ஒரு பார்வையில இருந்து அப்ரோச் பண்ண மாதிரி இதையும் அப்ரோச் பண்றாரு. ஸோ திரும்பவும் கரண்ட் வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மேல வந்து நம்ம கேமராவை செட் பண்ண தெம்பில்ல. அதனால வந்து இந்த உரையாடலை இத்தோடு முடிவு கொண்டு வரோம். நன்றி. நன்றி.